ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ஆம்லேட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்துருக்கேன் நான். இது கூட கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயமும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டோம். நல்லா பீட் பண்ணிக்கிட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு நம்ம இதை பீட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையாக இருந்தால் நறுக்கி இப்போது ஆல்ரெடி நான் பன்னீரை நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா சேர்த்துக்கிட்டு அது கூட கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கணும். இது கூட நீங்கள் தேவையாக இருந்தால் காரமும் மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். எனக்கு காரம் தேவையில்லாதான் குழந்தைங்க நிறுத்தினால நான் காரம் சேர்த்துக்கல. இது மூடி போட்டு வேக வச்சுட்டு திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் வேக விடணும். சுவையான பன்னீர் ஆம்லேட் ரெடி. இது கூட சாஸ் வச்சு தொட்டு சாப்பிட்லாம். நம்ம அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சுவையான பன்னீர் ஆம்லேட் ரெடி. நீங்களே செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.